இலங்கை யாழ்ப்பாண வைத்தியசாலையில பல்வேறுபட்ட ஊழல்கள் நடக்குது. அதே நேரத்தில் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கு. போதை மாத்திரைகள் விற்கப்படுது என்று சொல்லி இதே மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்தவர் தான் டாக்டர் அர்ஜுனா அவர்கள். அவர் வேறு யாரும் அல்ல, சாவக்கச்சேரி வைத்தியசாலையினுடைய முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் தான் அவர். இவர் முன்னாள் அத்தியட்சகர் என்று சொன்னபடியினால இவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வைரலாகி பெரும் புரட்சி, மக்கள் புரட்சி வெடிச்சது என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்தில் நிறைய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்ப இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். இவர் இப்ப விளக்கமறியல்ல வைக்கப்பட்டதுக்குரிய காரணங்கள் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, என்ன மாதிரியான விஷயங்களை இவர் வெளியில கொண்டு வந்தார்னு சொல்லி நிறைய அறிஞ்சிருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த இலங்கை பற்றியும் தமிழ் பற்றியும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறவங்க, அவதானிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களை தெரியாம இருக்காது. இதை பற்றி நாங்க விரிவா பார்க்க போறோம். அதே நேரத்தில் ஜனாதிபதியா புதுசாக கடமையேற்று அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் பல அதிரடியான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இப்ப பல அரச அதிகாரிகள் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, நாட்டை விட்டு வெளியேற முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லலாம். அது சம்பந்தப்பட்ட பதிவுகளையும் நாங்க பார்க்க போறோம். தொடர்ந்தும் இதை பற்றி விரிவா நாங்க பார்க்கலாம். நான் டிஷாந்த், நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல். இதே மாதிரி இலங்கை சம்பந்தப்பட்ட பல பதிவுகளை நம்ம சேனல்ல பார்க்கலாம். அதே நேரத்தில் தமிழ் மொழி சார்ந்த பதிவுகளும், எங்களுடைய தமிழினுடைய தொன்மைகள் சார்ந்த பதிவுகளும், எங்களுடைய திறமைகள் சார்ந்த பதிவுகளையும் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். எனவே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி பல பிரயோஜனமான காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல். தொடர்ச்சியாக நாங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய கைது சம்பந்தமாகவும் இன்றைக்கு வரைக்கும், அதாவது நம்ம இந்த காணொலி நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார், அதே நேரத்தில் யார் இந்த டாக்டர் அர்ஜுனா, ஏன் இவ்வளவு பிரபலமாக இவர் பேசப்பட்டார், என்ன காரியத்தை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். தொடர்ச்சியா விரிவா நாங்க அதை பற்றி பேசுவோம். சரி, யார் இந்த டாக்டர் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவக்கச்சேரி வைத்தியசாலையினுடைய முன்னாள் வைத்திய அத்தியட்சகராக இருந்தவர் தான் டாக்டர் அர்ஜுனா. அவருக்கு அங்க நிர்வாக ரீதியாக சில பிரச்சனைகள் நடந்திருந்தது. அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து அங்க இருக்கிற ஊழல்கள் சம்பந்தமாகவும் நிறைய மோசடிகள் சம்பந்தமாகவும் அவர் ஊடகங்களுக்கு வெளிப்படையாகவே பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் அதிகாரிகளுக்கு இடையில ஏற்பட்ட முரண்பாடுகளை ஒளிப்பதிவு செய்து அதையும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருந்தார். அதன் மூலமா இலங்கையில மட்டுமில்லாம ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலேயும் பிரபலமான ஒருத்தராக இருந்தார் டாக்டர் அர்ஜுனா என்று சொல்லலாம். தொடர்ந்து பல ஆதரவு அவருக்கு கிடைச்சிருந்தது. அவரை கைது செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. போலீசார் அவருடைய இடத்தை சூழ்ந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் யாழ்ப்பாண சாவக்கச்சேரி மக்கள், யாழ்ப்பாண மக்கள், தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருந்தது, நிறைய போராட்டங்கள் அவருக்காக நடைபெற்றிருந்தது. அவரும் அடிக்கடி அப்டேட் செய்து கொண்டிருந்தார், மக்களுக்காக நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வரவேற்பு அவருக்கு கிடைச்சிருந்தது என்று சொல்லலாம். சரி, பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாண வைத்தியசாலையில் நிறைய மோசடிகள் நடக்குது, போதைப் பொருள் மாத்திரைகள் மறைமுகமாக விற்கப்படுது, நிறைய வைத்திய பிழைகள் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லி பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்தார் டாக்டர் அர்ஜுனா அவர்கள். சட்டத்திற்கு முரண்பாக இவர் பேசுறார், சட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரார் என்று சொல்லி நிறைய அழுத்தங்கள் காரணமாக அவருக்கு எதிராக வழக்கம் தொடரப்பட்டது என்று சொல்லலாம். அதற்கிடையில டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருந்தார். எதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மன்னார் வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்கள் அவர் மேல ஒரு முறைப்பாடை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த முறைப்பாடை ஏற்று போலீசார் கைது செய்து அவரை விளக்கமறியலையும் வைத்திருந்தாங்க. அதாவது மன்னார் வைத்தியசாலைக்குள்ள சட்டவிரோதமாக நுழைஞ்சு அவங்களுடைய வேலையை குழப்பினதாக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாடின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அண்மையில் மன்னார் தம்மண்ணை குளத்தை சேர்ந்த இளம் தாய் ஒருவர் மரணம் அடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வந்த நிலையில தான் இந்த அதிகாரிகள் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்ப திரும்ப, அதாவது 2024 ஆண்டு 9ஆம் மாதம் 25ஆம் தேதி 2 நாளுக்கு முதல் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதற்கு முதல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இவர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் நடந்த குற்றங்கள் சம்பந்தமாகவும் இவர் போதை மாத்திரைகள் விற்கப்படுது என்று சொல்லியும் ஒரு தகவலை சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருந்தார். அந்த சமூக வலைதளங்களில் பதிவு செய்ததுனால அது வைரலாகி மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா மாறி இருந்தது. அந்த சம்பவத்திற்காக ஆதாரங்கள் இவருக்கு கேட்கப்பட்டிருந்தது.
அதாவது போலீஸ் தரப்பிலிருந்தும் நீதிபதி தரப்பிலிருந்தும் ஆதாரங்கள், அதாவது இப்படி ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க, எனவே அங்க ஊழல் நடந்தது என்று சொல்லியும் மோசடிகள் நடந்தது என்று சொல்லியும் போதை மாத்திரைகள் விற்கப்பட்டது என்று சொல்லியும் ஆதாரங்களை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவருக்கு ஒரு கட்டளை விதிச்சிருந்தது. ஆனால் அவர் அந்த ஆதாரங்களை வெளிப்படுத்த தவறியதன் காரணமாக தான் இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விளக்கமறியலையும் வைக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் அவருக்கு வழங்கப்பட்ட பிணை முறையை மீறி நடந்ததனாலையும் இந்த கைது நடைபெற்றதாக சொல்லப்படுது. எனவே இன்றைக்கு வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு எப்படி அவர் வெளியே வரப்போறாருன்னு சொல்லி தெரியல. நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவருக்கு மக்கள் சப்போர்ட் எப்பவும் கிடைத்து கொண்டுதான் இருக்கு என்று சொல்லலாம். சரி, நம்ம தொடர்ந்து அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் தற்போது இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியா அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வருகைக்கு பிறகு இலங்கை மக்கள் ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் மக்கள் எதிர்பார்க்காத விதமா பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார், பல நல்ல அதிரடியான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த வகையில இப்ப ஒரு தகவல் வெளியாக இருக்கு என்று சொன்னால், இலங்கையை விட்டு தப்பியோட தயாராகும் பல அரச அதிகாரிகள் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்கு. நிறைய பேர் இலங்கையை விட்டு ஓடுறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறாங்களாம். அதே நேரம் அவங்க ஓட முடியாத அளவுக்கும் நடவடிக்கையை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த அரசு அதிகாரிகள் நாட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் நாங்க பார்க்க போறோம். அதாவது மதுவரி திணைக்களத்தில் இருக்கிறவர் ஒரு ஒருத்தர் வெளிநாடு போக போறாராம். அந்த தகவல் வெளியாகி இருக்கு. அரசியல் காரணங்களுக்காக சட்டத்திற்கு முரணான மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அதிகாரியே நாட்டை விட்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இவர் என்ன செய்திருக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய அரசியல் சுய லாபத்துக்காக மதுபான அனுமதி பத்திரங்களை நிறைய பேருக்கு வழங்கி இருக்கிறதா இவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அவர் தான் நாட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்ததாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. புதிய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் அவர் தொடர்பான பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவரை பத்தி தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அவதானிச்சு கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கலால் சட்டத்திற்கு முரணாக மதுபான உரிமம் வழங்குவது தொடர்பாக மதுக்கடை உரிமையாளர்களால் உயர்நீதிமன்றத்தில் மதுவரி திணைக்களத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதாம். இந்த நிலையில் இந்த அதிகாரி தனது விருப்பத்திற்கேற்ப வரம்பற்ற மதுபான உரிமங்களை வழங்கல் லஞ்சம் பெற்றுள்ளதாக மதுவரி திணைக்களம் வட்டாரங்களில் தெரிய வந்திருக்கிறது. லஞ்சம் வாங்கிட்டு நிறைய பேருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் மதுபான கடைக்காரர்களுக்கு. அதனைத் தொடர்ந்து போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் மோசடி மூலம் அரசாங்கத்திற்கு வரிப்பணம் நஷ்டம் ஏற்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் விசாரணைகள் இருந்து தப்பிக்கவே இவ்வாறு நாட்டை விட்டு செல்ல தயாராகி வருவதாக மதுவரி திணைக்கள தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இப்படி அவர் முறைகேடா சட்டத்திற்கு முரண்பா நிறைய பேருக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கினது, அந்த ஸ்டிக்கர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவர் முறையா வரி செலுத்தாமை போன்ற காரணங்களால தான் இவர் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓட முயற்சி செய்கிறார் என்று சொல்லி தகவல் வெளியாக இருக்கு. அண்மையில் ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இலங்கை திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற மூதூர்ல ஒரு மதுபான சாலை ஆரம்பிக்கப்பட்ட மதுபான சாலைக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. இந்த மதுபான சாலை எங்களுக்கு வேணாம், இந்த பகுதியில் தேவையில்லைன்னு சொல்லி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் கடந்த அரசாங்கத்தில் நான் சொல்ற விஷயம், இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தின மக்களை போலீசார் கைது செய்து அவங்கள அடைச்சிருந்தாங்க சிறையில். இந்த மதுபான சாலை கூட ஒருவேளை இப்படி முறைகேடான முறையில் வந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழும்புது. எனவே நிச்சயமா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை பாராட்டணும். இப்படியான குற்றவாளிகள் நாட்டை விட்டு வெளியேறாம தடுக்கிறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். போக முடியாத நிலை அவங்களுக்கு இருக்கு என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு எப்படியான ஆட்சி வேணும், மக்களுக்கு எப்படியான பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி அடிக்கடி அவர் சிந்திச்சு கொண்டிருக்கிறார். தமிழில் அவருக்கு சொல்லி உத்தியோகபூர்வ ஒரு முகநூல் பக்கம் திறக்கப்பட்டிருக்கு. அனுரகுமார திசாநாயக்க என்று சொல்லி தமிழில் எழுதப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் அடிக்கடி என்னென்ன நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு, நாட்டில் எப்படியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, எப்படியான முடிவுகளை ஜனாதிபதி எடுத்துக்கொண்டிருக்கிறார்னு சொல்லி அடிக்கடி அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. இது எல்லாம் மக்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும், நாட்டில் நல்ல ஆட்சி பிறந்திருக்குன்னு சொல்லியும் மக்களுக்கு தோணுது. தொடர்ச்சியாக இது இருந்து கொண்டே இருந்தால் நிச்சயமா நல்லது. இது அரசியலுக்காக இல்லாம
மக்களுடைய ஆட்சிக்காக மக்களுடைய நன்மைக்காக தொடர்ந்தும் வழங்கப்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக நாடு வளரும், மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, இந்த விஷயங்கள் பற்றி உங்களோட பேசுறதுக்கு வந்து நான் குறிப்பாக டாக்டர் அர்ஜுனாவினுடைய இந்த கைது சம்பந்தப்பட்ட தகவல்களும் அவருடைய இந்த விளக்கமறியல் சம்பந்தப்பட்ட பதிவுகளையும் அதே நேரம் நாட்டை விட்டு வெளியேறும் இந்த அரசு அதிகாரிகள் ஏன் வெளியேறாங்கன்னு சொல்லி அந்த தகவலையும் உங்களோட பகிர்றதுக்காக நான் கொண்டு வந்தேன். நான் நிச்சயமாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன். புதிய தகவல்களை அறிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல தகவல்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சா, அடிக்கடி அப்டேட்டில் இருக்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. நான் போடுற இதே மாதிரி பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த். நன்றி.